பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். பேரு தாங்க புதுசு. ஆனா கான்செப்ட் வந்து ரொம்ப பழசு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் ரிலேட்டடா எவ்ரி வீக் ஒரு லேர்னிங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா என்ன? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் இல்லை, ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா ட்ரெண்ட் ரிவர்சல். ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஹைஸை பிரேக் பண்ணி மேலே மேலே போயிட்டே இருக்கும். இதுதான் ட்ரெண்ட் கண்டினியூஷன். இது டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, லோவர் லோஸை இல்லைனா லோஸை கட் பண்ணி மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கும். இதுதான் ட்ரெண்ட் கண்டினியூஷன் சொல்லுவாங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஹை. எப்போல்லாம் ஒரு ஹையை பிரேக் ஆகுதோ அதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. இது வந்து அப் ட்ரெண்ட் சினாரியோ. இதே வந்து டவுன் ட்ரெண்ட் சினாரியோ அப்படி பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படி இல்லைனா லோவர் பிரேக் ஆகுதோ அதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் சொல்கிறேன், ஒரு அப் ட்ரெண்டில் எப்போல்லாம் ஸ்விங் ஹை அப்படி இல்லைனா ஹையர் ஹை பிரேக் ஆகுதோ அதை தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் எப்போல்லாம் லோ இல்லை லோவர் லோ இல்லை ஸ்விங் லோ பிரேக் ஆகுதோ அதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போயிட்டே இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பிளேஸில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு பாஸ் எடுத்துகிட்டு ஒரு லோவை பிரேக் பண்ணும். அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் ஹையர் லோ. இந்த லெவலில் பிரேக் ஆகும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஹையர் லோஸ் இந்த மாதிரி மேக் பண்ணுச்சுன்னா அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கும்போது எப்போ ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படி இல்லைன்னா ஹையர் லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிகாஸ் பேர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த மாதிரி லோஸ்க்கு கீழே ப்ரைஸை கொண்டு போக முடியும். இதுதான் ரீசன். இப்போ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படி இல்லைனா ஹையர் லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா ஒன்றும் இல்லை, ட்ரெண்ட் ரிவர்சல். ப்ரைஸ் போயிட்டு இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் அதோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணுது, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. அதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இது வரைக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ரூல் பேஸ்டாக வச்சுக்கும். அப்போ தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன், ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ரிலேட்டடாக ஆல்ரெடி வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என் கார்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட். அது அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹைஸ் ஹையர் லோஸ்னு போச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட். இதே ப்ரைஸ் வந்து லோ ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் ஹைன்னு போச்சுன்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட். இதெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்ட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோட என் கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பார்த்தாச்சு. அப் ட்ரெண்டாக இருந்தால் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும், டவுன் ட்ரெண்டாக இருந்தால் ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகணும். இதை தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, லுக் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட் டு டிமாண்ட் ஜோன் ஆர் சப்ளை ஜோன். இப்போ இந்த மாதிரி ஸ்விங் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு புல் பேக் கொடுக்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதாவது ரீட்ரேஸ்மெண்ட். ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு ஒரு குட்டி புல் பேக் கொடுக்கும்போது அங்கே ஏதாச்சும் ஒரு மூவிங் ஆவரேஜ் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் டிமாண்ட் ஜோன் இருந்தாலும் அந்த லெவலில் நீங்கள் பை பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைமில் ப்ரைஸ் வந்து இங்கே ரீடெஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லெவலில் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு கீழே வச்சுக்கலாம், டார்கெட் இந்த ஸ்விங் ஹையை வச்சுக்கலாம். கேண்டில் கன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா அதை கன்ஃபர்மேஷனாக வச்சு என்ட்ரு ஆகலாம். அப்படி இல்லைனா சார்ட் பேட்டர்ன் கிடைச்சா அதை வச்சு என்ட்ரு ஆகலாம். கேண்டில் ஸ்டிக் அண்ட் சார்ட் பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோவோட என் கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது டவுன் ட்ரெண்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் எப்போ ஒரு ஸ்விங் லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி இம்பல்ஸ் புஷ் கொடுத்துட்டு அகெயின் புல் பேக் கொடுக்கும், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். இந்த லெவலில் ஏதாச்சும் ஒரு மூவிங் ஆவரேஜ் 20-50 ஏதாச்சும் ஒரு மூவிங் ஆவரேஜ் இருந்துச்சுன்னா அந்த லெவலில் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். அப்படி இல்லை ப்ரைஸ் வந்து டீப் புல் பேக் கொடுத்து ரீடெஸ்டே பண்ணுது அப்படின்னா இந்த ரீடெஸ்ட் லெவலில் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு மேலே வச்சுக்கலாம், டார்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்ற ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம பார்த்தாச்சு.
சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை அ ஸ்ட்ராங் ட்ரெண்ட். ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் ட்ரெண்ட் ரிவர்சல் தான். ட்ரெண்ட் ரிவர்சல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்க டேரக்ஷனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது தான் ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லுவாங்க. ப்ரைஸ் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆகுது, அதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு லெவலில் சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிட்டு ப்ரைஸ் புல்லிஷாக டேர்ன் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம், இது வந்து ஹை ஹையர் லோன்னு மூவ் ஆகுது அப்படின்னா என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அப் ட்ரெண்ட் தான். இப்போ இந்த மாதிரி லெவலில் ப்ரைஸ் எங்கேயோ ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே விழும்போது ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு லோக்கு கீழே ப்ரைஸை கொண்டு போனோம் அப்படின்னா பேர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் ப்ரைஸை கீழே கொண்டு போக முடியும். ஒரு ஹைக்கு மேலே ப்ரைஸை கொண்டு போனோம் அப்படின்னா புல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும். இதே வந்து பேரிஷ் சினாரியோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து லோவர் ஹைஸ்னு மூவ் ஆகும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டு கன்சாலிடேட் ஆகலாம், இல்லை ஏதாச்சும் இங்கே சைட்வேஸில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. பட் எப்போ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், அதாவது ப்ரைஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இதுதான் பேசிக் கான்செப்ட். நீங்கள் எந்த பேரில் எத்தனை ஸ்ட்ராட்டஜி வந்தாலும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்துட்டோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட் டு கன்ஃபார்ம் த சேஞ்ச். ப்ரைஸ் இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைஸை ப்ளே பண்ண விடுங்க. விட்டுட்டு ப்ரைஸ் புல் பேக் அப்படி இல்லைனா ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த ரீடெஸ்ட் லெவலில் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு மேலே வச்சுக்கலாம். டார்கெட் நெக்ஸ்ட் ஸ்விங் லோ அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்விங் ஹையில் நீங்கள் உங்களோட டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அதே பேரிஷ் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ரிவர்சல் ஆகும்போது இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸை ப்ளே பண்ண விடுங்க. ஏதாச்சும் மூவிங் ஆவரேஜ் இல்லை டிமாண்ட் ஜோனுக்கு ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆகும்போது அந்த லெவலில் என்ட்ரு ஆகுங்க. ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு கீழே வச்சுக்கோங்க. டார்கெட் ஏதாச்சும் ஒரு ஸ்விங் ஹை அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஸ்விங் லோவில் டார்கெட்டை செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஒரு லோவர் லோ மேக் பண்ணிவிட்டு அகெயின் ப்ரைஸ் வந்து ஒரு லோவர் ஹை மேக் பண்ணியிருக்கு அண்ட் அகெயின் இந்த லோக்கு கீழே பிரேக் ஆகிருக்கு. இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து நல்ல இம்பல்ஸாக மூவ் ஆகிருக்கு. மூவ் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஸ்விங் ஹை அப்படி இல்லைனா லோவர் ஹைன்னு சொல்லலாம், அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் தான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன்னா போயிட்டு இருந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ப்ரைஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. புல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம், ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ட்டு அர்த்தம். இங்கே பாருங்கள், அகெயின் வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் இருந்திருக்கு, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ப்ரைஸ் பிரேக் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். இந்த லெவலில் நீங்கள் என்ட்ராகலாம். ரிஸ்கி ட்ரேடராக இருந்தால் இங்கே என்ட்ரு ஆகிக்கோங்க. மூவிங் ஆவரேஜ், ட்ரெண்ட் லைன், ஃபிபனாச்சி இதில் ஏதாச்சும் ஒன்றத்தை யூஸ் பண்ணி கூடவே கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லை சார்ட் பேட்டர்ன் வச்சு நீங்கள் என்ட்ராகலாம். இந்த வீடியோ இதற்கும் பார்த்துட்டு வரீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி கன்சிஸ்டன்ட் அண்ட் பி ஹம்பிள். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.